கண்டிப்பாக விழும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மில் போகிறப்ப 2 விஷயத்தினால விழுறதுக்கான சான்சஸ் அதிகம். பிளட் சப்ளை வந்து மசில்ஸ்க்கு டைவர்ட் ஆகும். சேம் டைம் நிறைய ஜிம்மிங் பண்ணுறப்ப நமக்குரிய நியூட்ரியன்ஸ் வந்து ப்ராப்பராக எடுத்துக்க மாட்டாங்க. இன்னொரு காமன் விஷயம், ஒரு இடத்துல ஃபேட்டை குறைக்கணும்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டம்மி ஃபேட் குறைக்கணும்னா நிறைய கிரன்ச்சஸ் பண்ணுவாங்க, தைஸ் ஃபேட் குறைக்கணும்னா நிறைய லஞ்சஸ், அது மாதிரி தைக்குரிய எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப ரொம்ப தப்பு. வெயிட் வந்து நீங்கள் ஃபேட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் குறையாது. வெயிட் லாஸ் ப்ரோக்ராம், வெயிட் லாஸ் தேவையான விஷயங்கள் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறையும். பட் நீங்கள் சொல்கிறபடிலாம் கேட்காது, இந்த இடத்துல குறை அந்த இடத்துல குறையாது, தேவையான இடத்துல குறையாது, சம்டைம் தேவையில்லாத இடத்துல குறையும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணுறப்ப அதோட ஹாஃப் லைஃப்னு இருக்கும். இன்ஜெக்ட் பண்ணி இவ்வளோ நாளில் வெளில வந்துடும், இவ்வளோ நேரத்தில் வெளில வந்துடும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈஸ்ட்ரோஜன் அது மாதிரி ஃபீமேல் ஹார்மோன்ஸை இன்ஜெக்ட் பண்ணி பிரஸ்ட் டிஷ்யூஸை பெருசு பண்ணுறப்ப எவ்வளோ நேரம் இருக்கும், அதோட ஹாஃப் லைஃப் 4 நாளாக இருந்தால் கூட ஒரு 8 நாளில் வெளில வந்துட போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அதையும் மீறி அந்த ப்ரெஸ்ட் டெவலப் ஆகிடுது. டெவலப் ஆன ப்ரெஸ்ட்டில் அந்த ஹார்மோன் அப்படியே இருக்காது. அந்த ஆக்ஷன் முடிஞ்சு ஹார்மோன் வெளில வந்துருச்சு ஆல்ரெடி, கண்டிப்பாக அந்த ஹார்மோன் அங்கே இருக்காது. சரி, அதையும் மீறி விடுங்க, அதை வந்து குக் பண்ணுறீங்க, குக் பண்ணுறப்ப கொதிக்க வைக்கிறீங்க, அதை ப்ரோட்டீன்லாம் டீசேச்சுரேட் பண்ணுறீங்க, டீநேச்சுரேட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணாலும் அந்த அதில் இருக்க எல்லா கெமிக்கலும் செத்து போகும். அதுக்கப்புறம் அந்த சிக்கனை சாப்பிட்டா எப்படி வந்து அந்த ஹார்மோன் வந்து இங்கே ஒர்க் ஆகும்? கண்டிப்பாக அது வந்து நம்பவே கூட விஷயங்கள் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ரீசன் பார்த்தீங்கன்னா ஜெனடிக். அவங்க மதருக்கு எப்படி இருக்குது, அவங்க ஃபேமிலிக்கு எப்படி இருக்குது, அது ஒரு ரீசனாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு சில டிசீஸ் ப்ராசஸ்னாலையும், டிசீஸ் சொல்ல முடியாது, அது கன்ஜெனிட்டல் டெவலப்மெண்ட் அனாமலின்னு சொல்லுவோம். பிறக்கிறப்பே ஒரு சில அப்நார்மாலிட்டினாலையும் ஒரு சைட் பிரெஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இன்னொரு சைட் பிரெஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சில டியூபுலர் பிரெஸ்ட் ஒரு சில அப்நார்மாலிட்டி இருக்குது. அது மாதிரி வரப்போ பிரெஸ்ட் ஃபீடிங்கும் ப்ராப்ளம் வரலாம். இது மாதிரி பிரெஸ்ட் அப்நார்மாலிட்டிஸ் வந்து பெரிய விஷயம் அது. அதை பற்றி கன்ஃபியூஷன் இருக்கப்போ அதை பற்றி கூச்சப்படாமல் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெயிட் வந்து பர்டிகுலர் ஏரியாவுக்கு போகாது, எங்கே அது ஓவராலாக குறையிறப்ப மைட் பி தேவையான இடத்துலையும் குறையும். சொல்கிற மாதிரி ஃபேஷியல் ஷாம் போகலாம், பிரெஸ்ட் டிஷ்யூ சாக் ஆகலாம், டம்மியில் நிறைய லூஸ் ஸ்கின் வரலாம், தைஸில் நிறைய லூஸ் ஸ்கின் வரலாம். எனக்கு தெரியும் நிறைய பேர் என்கிட்ட வரப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் நான் வந்து ஒரு 120 kgs இருக்கப்போ கூட நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ரொம்ப சப்பியாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருந்தேன். இப்போ நான் வந்து ஒரு 40-50 kgs குறைச்சிட்டேன், எல்லா இடத்துலையும் லூஸ் ஹேங்கிங் ஸ்கின் இருக்குது. பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க நீ நல்லா இருக்கிற, ஃபிட்டாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் நான் ஷர்ட்டை கழட்டினாலும் ட்ரெஸ்ஸை கழட்டி நான் கடையில் பார்த்தேன், என்னை பார்க்கவே முடியல டாக்டர், ஒரு வயசானவங்களுக்குரிய ஒரு அப்பியரன்ஸ் எனக்கு ஸ்கின்ல இருக்குது, இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்களுக்கு வர பேஷண்ட்ஸ் க்ரௌடில் கிளைண்ட்ஸ், நாங்கள் பேஷண்ட்ஸ் நம்மளோட கிளைண்ட்ஸ் சொல்லுவோம், அதில் 30% பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே அவங்களுக்கு இருக்காது. ஆனால் அதை இமேஜின் பண்ணியிருப்பாங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு இமேஜின் பண்ணிட்டு எங்களை கேட்பாங்க. இது வந்து இதுக்கு ஒரு சைக்காலஜிக்கலி இது என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பாடி டிஸ்மார்பிக் டிஸார்டர்னு சொல்லுவோம், ஆர் இட்ஸ் கால்ட் இமேஜின் அக்லினஸ் சிண்ட்ரோம். ஸோ ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்குறது எங்கள் ப்ராக்டிஸில் ரொம்ப காமன் இது. பட் ரொம்ப டிஸ்டர்பிங் ப்ராப்ளம் இது எங்களுக்கு. சைஸஸ்க்கும் பிரஸ்ட் கேன்சருக்கும் சம்மந்தம் கிடையாது. அண்ட் இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான், இது நம்மளும் அவசியம் கிடையாது. பட் சில ரீசனுக்காக ஃபீமேல்ஸ்க்கு வந்து பிரஸ்ட் சைஸ் வந்து சின்னதாக இருக்கலாம். ஐ மீன் தட் யூனிலேட்டராக வந்து ஒரு சைட் மட்டும் சின்னது, ஒரு சைட் பெருசு வந்து ரொம்ப அபேஸாக தெரியும். நார்மலாகவே எல்லா ஃபீமேல்ஸ்க்குமே வந்து போத் சைஸ் பிரஸ்ட் வந்து நார்மலாக இருக்காது, ஒரே மாதிரி சமமாக இருக்காது, டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ பிசிஓஎஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு முட்டையை சுற்றி குட்டி குட்டி நீர் பைகள் உருவாகிறது தான் சிஸ்ட் இந்த ஓவரிஸ் தான் சொல்லுவாங்க. இது வந்து அல்ட்ராசவுண்ட் ஃபைலிங் ஸ்கேன் பண்ணிங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% ஆஃப் த இந்தியன் ஃபீமேல்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து நான் யூஸ்வலாக சொல்லுவேன், எதையும் மேல் பிரஸ்ட்டையும் பிசிஓஎஸ் இந்த ஃபீமேல்ஸையும் கம்பேர் பண்ணுவேன். இது வந்து வேரியஸ் ரீசன்ஸால் வருது. மேபி நம்மளுடைய ஸோ மச் ஆஃப் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய கெமிக்கல்ஸ் பற்றி பேசுவோம். நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கில் இருந்து வர ப்ராப்ளம் இதை பற்றி நிறைய பேசுவோம். இது மாதிரி நிறைய ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால வர இஷ்யூஸ் தான் நான் பார்க்குறேன் இந்த ப்ராப்ளத்தை. ஸோ ஒரு ஜென்ரல் அவங்க என்ன படிக்கிறாங்க, எங்கேருந்து வராங்க, எந்த ஊர்லேருந்து வராங்க, எப்படி அவங்களோட மைண்ட் செட் பற்றி லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. நிறைய டைம் என்ன பண்ணுவோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்கஸ் பண்ணது போதும், எக்ஸாமினேஷன் இந்த டைம் வேண்டாம். பிகாஸ் உங்கள் ப்ரைவேட் பார்ட் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் வரணும். அது வரதுக்கே வந்து இந்த ஒரு கன்சல்டேஷன் அடிக்குவேட்டாக இருக்காது. அதனால் வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இன்னொரு கன்சல்டேஷன் வாங்க, அப்போ வீழ்ச்சி அந்த டைமில் இன்னும் கூட உங்களோட கொஷின்ஸில் எழுதி வச்சுட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்பே அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஷண்ட்ஸோட கான்ஃபிடன்ஸ் நிறைய பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா they take lot of protein supplements இல்லாமல் நிறைய பேர் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துப்பாங்க, அமினோ ஆசிட் டேப்லெட்ஸ்
there are variety of tablets are there for the bodybuilders. இது ஒரு ஹெல்த்தியான விஷயமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது.